ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்து உப்புச்சீடை. அந்த உப்புச்சீடைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டம்ளரால் 2 டம்ளர் மாவு போட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு. உளுத்த மாவு ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுட்டோம். அதனால் அதை வந்து இதில் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதை தனியாக நம்ம சலிச்சுக்கணும். இந்த மாவை வந்து நல்லா சூடு வர மாதிரியாக பருத்துண்டு கோலமாக நம்ம போட்டு பார்க்கணும். அப்படி கோலம் வருதா அப்படின்னு பார்க்கணும். இது பாருங்கள், இப்படி கோலம் வந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கருக விடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இதை அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆறின உடனே இதில் பாருங்கள் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெடிக்கிறதுக்கு காரணம். அதனால அதை என்ன பண்ணணும், திருப்பி நன்னா இதையும் அந்த உளுத்த மாவையும் நன்னா சலிச்சுக்கணும். எல்லாத்தையும் நன்னா சலிச்சுண்டு நம்ம என்ன சாமான் போட்டாலும் கல் இல்லாமல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வெடிக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து பெருங்காயம், கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காயும் ஜாக்கிரதையாக துருவணும், நல்ல பூ போல் இருக்கணும். ஏன்னா அதில் கட்டி இருந்தாலும் வெடிக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், அதுக்கு மேலே போட வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி ஜீரகம் போடல, நான் வந்து வெள்ளை எள் மட்டும்தான் போட போகிறேன். அப்புறம் அது பிசியறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஜலம். இதுதான் நம்மளுக்கு உப்புச்சீடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை வந்து நம்ம வறுத்த மாவு காமிச்சாலே அதை சலிச்சுட்டோம். இந்த பாருங்கள், சல்லடையில் இவ்வளோ இருக்குது. இந்த உருண்டையோடு நம்ம சேர்த்து போட்டால் தான் அது வந்து வெடிக்கும். ஆனால் இதை நம்ம இது பண்ணிவிட்டு திருப்பி சலித்தா அது மாவு ஆகும். ஆனால் பரவாயில்ல, அது வேண்டாம், அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்கோ. இதை போடணுங்கிற அவசியம் இல்லை, இது கொஞ்சம் தான் இருக்குது, இதனால் ரிஸ்க்கு வேண்டாம். அதை எடுத்து தனியாக வச்சுருங்கோ. இப்போ வந்து மற்ற எல்லா ஐட்டமும் இந்த பவுலில் போட்டிருக்கேன். வெண்ணெய், இது சொன்னேன் இல்லையா, மேல் சொன்ன இதெல்லாம், உப்பு, தேங்காய், அதுக்கு வேண்டிய சாமான்கள் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு அந்த மாவையும் இதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஈவனாக படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா பிசிறி விட்ருங்கோ. இது எல்லாத்துக்கும் அதே பக்கம் தான், அது மாதிரி பிடிச்சா பிடிணும். அப்படின்னா நம்ம போட்ட வெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் ஊற்றி ரொம்ப வந்து குழக்குழன்னு பிசையக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அது வந்து வெண்ணெயெல்லாம் போட்டனால இலகிடும். நல்லா 2 கையாலையும் நல்லா அப்படி திரட்டிக்கோங்க. திரட்டின்னு என்ன பண்ணுங்கோ, அது நல்லா வந்துடும். எனக்கு ஒத்த கை இருந்தாலும் எப்போவுமே நான் அப்படி தான் காமிக்கிறேன், சாரி. அப்புறம் என்ன பண்ணுங்கோ, இப்படி ரொம்ப இதுவாக வேண்டாம், அதாவது ரொம்ப ஷேப் கரெக்டாக வேணுங்கிறது இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி அன்ஷேப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரே ஈவனாக பண்ணணும். நம்ம ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா வேகரிச்ச இதுவாகிடும். அதனால் அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் உருட்டி போட்டோன்னா இந்த டவல்லையே போட்டோன்னா கொஞ்சம் ஈரம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துட்டோன்னா சீடை ரெடி ஆகிடும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சீடையெல்லாம் இப்படி நல்லா உருட்டி வச்சுருந்தாச்சு. நம்ம முன்னாடி காலத்து வழக்கெல்லாம் ரொம்ப உருண்டையாக உருட்ட மாட்டோம். இந்த மாதிரி கையால் எப்படி வருதோ அப்படி தான் உருட்டி போடுவோம். அவ்வளோதான், நம்ம போட்ட மாவுக்கு இவ்வளோதான் வந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். நான் சொன்னபடி முன்னாடியே அந்த தட்டெல்லாம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவதுன்னா டப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டு மூடிடணும். முதல்ல நம்ம எண்ணெய் காஞ்சுத்தான்னு கொஞ்சம் பார்த்துடலாம். அது போட்ட உடனே டக்குன்னு மேலே எழும்பி வரும். எண்ணெய் காஞ்சுடுத்து. இப்போ போட்டுவிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கோ. அது கொஞ்சம் நேரம் ஆன உடனே தான் நம்ம வந்து அதை திருப்பி விடணும். சீடை நல்லா ஆயின்ட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆன உடனே நம்ம இதுலேயும் எப்படி இருக்கும் சேஃப்டிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கிளறி விட்டோம்னா அடியில் பிடிக்காமல் மேலே வந்துடும். அவ்வளோதான். கொஞ்சம் ஓசையெல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்து விடலாம். எடுத்த உடனே காமிக்கிறேன். ஒரு ஈடு எடுத்திருக்கோம், நானா வந்திருக்கு. இன்னொன்று அடுப்பில் இருக்குது. சீடை உருட்டுறது தான் இதுவே ஒழிய ஒரு 2 ஈட்டில் நம்ம டக்குன்னு போட்டு எடுத்து விடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ப்ரிப்ரேஷன் அதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைட்டு கிளேர் அடிக்கிறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக தெரியும். கேமரா வேறு அப்படி இப்படி போயிடுமா, அது ஒத்த கையாலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணணும். இதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னும் வந்து நான் அந்த ட்ரைபேட் வாங்கலை இன்னும்.
அதனால் அது வாங்கிட்டால் கொஞ்சம் தெரியல, என் கிச்சனுக்கு அது எப்படி வச்சு செட் ஆகுமான்னு தெரியல. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடுத்து இன்னும் ஒரு ஈடு இருக்குது, அதை எடுத்துட்டோன்னா நம்மளோட சீடர் ரெடி. அவ்வளோதான். நம்ம சொன்ன ஸ்டெப் படி எல்லாமே சலிச்சு கிரிச்சு எல்லாமே பார்த்து பக்குவமாக பண்ணினோன்னா வெடிக்காது. இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நல்லா பொறுமையாக பண்ணுங்க, அப்போ தான் நல்லா க்ளீனாக வரும். கொஞ்சம் ஓசை அடங்கட்டும். சில இது வந்து நல்லா வெள்ளையாக வரும், சிலது இது வரும். கொஞ்சம் தேங்காய் போட்டதுனால சில இது கொஞ்சம் செவந்து போகும். பட் இது நம்மளுக்கு வந்து கரெக்ட் கலரில் வந்திருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஆனால் போகிறோம், நம்ம அதை எடுத்துடலாம். ஏன்னா அப்புறம் விட்டோன்னா ரொம்ப செவந்து போயிடும். இந்த இதுலேயே நம்ம எடுத்த உடனே அது கொஞ்சம் வந்து நல்லாவே கொஞ்சம் செவக்கும். அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஓசை கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட உப்பு சீடை ரெடி ஆகிடுது. அது சரியாக வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இப்படி வச்சு அப்படி நசுக்குனா அது அப்படியே தூளாக உடையும். இதுதான் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்படி கையால் நசுக்கினாலே அப்படி உடப்பட்டுடும். அப்புறம் இது நல்லா ஆறின பிறகு என்ன பண்ணுங்கோ, எல்லாத்தையும் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி பண்ணேன்னா ஒரு 4-5 ஜிப்லாக் கவராக பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா கொஞ்சம் நமுத்து போகாமல் இருக்கும். அதாவது அந்த கிறிஸ்ப்னஸ்ஸே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திறந்து 1-2 எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி மூடி வச்சோன்னா அது கொஞ்சம் பழசு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இப்போ இது பாருங்கள், முறுக்கு கூட அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆறணும், நல்லா ஆறின உடனே பேக் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா அப்பப்போ வேணுங்கும்போது அந்த டப்பாவை மட்டும் திறந்து நம்ம அந்த கவர் மட்டும் திறந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். வெள்ளைச்சீடையெல்லாம் போடுறேன் பாருங்கோ. மற்ற ஸ்வீட்லாம் வந்து நான் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கேன். ஜாங்கிரி போட்டிருக்கேன், அல்வா போட்டிருக்கேன், அப்புறம் பர்ஃபி போட்டிருக்கேன், கார துக்கடா, ஸ்வீட் துக்கடா எல்லாமே நிறையா போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த என்னோடய சேனலில் போய் நீங்கள் அதில் பார்த்தேன்னா இன்னும் உங்களுக்கு மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாமும் நிறையா கிடைக்கும் ஸ்ரீ ஜெயந்திக்கு பண்ணுறதுக்கு. Thanks for watching my channel and subscribe me please.